ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம் அழைக்கும் தேவனில் மகிழ்வோம். அவர் திருப்பதம் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. மேதகு ஆயிரவர்களே, தஞ்சை மறை மாவட்ட குருக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கடந்த ஞாயிறு மாலை முதல் இன்று மதியம் வரை தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய குருக்களாகி நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த அன்னையினுடைய திருத்தல தியானத்திலே இயேசுவோடு இணைந்து எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையினுடைய ஆண்டு தியானத்தை, குருத்துவ வாழ்க்கையினுடைய அர்ப்பணத்தை புதுப்பிப்பது, ஆண்டவர் இயேசுவோடு எவ்வாறு இணைந்திருப்பது, எவ்வாறு இயேசுவாக இணைந்திருந்து இயேசுவினுடைய உண்மையான சீடராக, இயேசுவை முழு மனதோடு முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்யும் சீடராக நாங்கள் எப்படி இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய குருத்துவ வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிப்பது என்பதை இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான சீடரான பேதுருவை பார்த்து, யோவானின் மகன் சீமோனே, என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் இயேசு கேட்டபோது, இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் ராயப்பர், இயேசு அதிகமாக அன்பு செய்தவர் யோவான். எனவே இந்த இரு திருத்தூதர்களும் இயேசுவின் நற்செய்தி பணியில் இரு தூண்களாக இருந்து பவுலடியாருடைய அடிச்சுவடை அல்லது பவுலடியாருடைய நற்செய்தி படிப்பினையை தொடக்க கால திருவையிலும் சரி இன்றைய திரு அவைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதை இந்த தியான உரைகள் மூலமாக திருத்தூதர் பேதுரு, திருத்தூதர் யோவான், பவுலடியார் இவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே பிரதான பேதுருவை போன்று கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக நாங்கள் என்றும் உண்மையான குருவாக த டிபிக்கல் பிரீஸ்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்து அதற்கேற்ற சாட்சிய வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, புனித மறைசாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திரு அவை என்னும் மறையுடலை அழகு செய்கின்றீரே. இன்று நாங்கள் நினைவுகூரும் புனித அந்தியோக்கு நகர் இஞ்ஞாசியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பாய் விளங்கிட அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையாகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்ற இல்லாதவரையும் தமக்கு ஏற்புடையராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடைய என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடைய என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதர் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இன்பத்திலும் துன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் அன்னையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அறிந்திட என களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் மன
அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 15-19 வரை. அக்காலத்தில் அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Dear brother priests and my dear
devotees of Our Lady. At the end of this retreat, this annual retreat, I would like to share a few thoughts with our brother priests on the theme of returning with the heart of Christ, the Good Shepherd, to our flock. இந்நாட்கள் நமக்கு அமைதியிலும் பிரார்த்தனையிலும் கடவுளின் குரலை கேட்கும் அரிய நேரமாக இருந்தன. இப்பொழுது அவர் நம்மை புதுப்பித்து மீண்டும் பணிக்கு திரும்பச் செய்கிறார். These days of silence and prayer have been a sacred journey. They were not an escape from ministry, but a grace-filled pause to see again, to see our calling, our people, and our own hearts with the eyes of Christ. Now, renewed by His mercy and refreshed by His presence, we return to our ministry, back to our parishes and our other duties with new strength, new light, and deeper peace. I would like to summarize the takeaways from this retreat in 7 words. The first one, from performance to presence. From performance to presence. குருத்துவம் என்பது வெறும் சாதனை செயல்பாடு அல்ல. அது ஒரு பிரசன்னம், ஒரு உடனிருத்தல். நாம் கடவுளின் முன்னிலையில் இருக்கும் பொழுதுதான் மக்கள் நம்மில் அவரின் முகத்தை காண்கிறார்கள். This retreat has reminded us that priesthood is not about doing, but being. Not performance, but presence. In the rush of our parish duties, various duties, we often live from one task to another. But the Lord whispers again, "My dear son, be still and know that I am God. Things are in my control, not in your control." Before we preach, we must listen. Otherwise, we will preach ourselves and not Him. Before we serve, we must receive. We can only give what we get. Before we minister to others, we must allow Christ to minister to us, allowing Him to wash our feet, which are dirty and tired. And then let us go about doing the same thing for our people. When our hearts remain rooted in His presence, we become a living sacrament of that same presence for our people. We live in process, in the constant consciousness of being in Him, surrounded by Him. So my first word to you, my dear brother priest, is let us move from performance to presence. The second word, from isolation to communion. தனிமையில் அல்ல, ஒரே குருத்துவ சகோதரத்தில் ஒரு குடும்பத்தில் இணைந்தவர்கள் நாம். நம்மில் ஒரு சகோதரன் சோர்ந்து போனால் மற்றவர்கள் அவரை தாங்கி பிடிக்க வேண்டும். Priestly life can sometimes isolate us from others and even from ourselves. But we are not lone workers. We are brothers in one presbyterate, co-workers in one mission. God calls us as a community, not merely as individuals. He sends out an army, not a lone soldier. Our strength lies in fraternity. When one brother is tired, another lifts him up. When one rejoices, we all rejoice. When one cries, we share in his sorrow.
True beauty, the true beauty of a diocese is not in its buildings or projects, but in the communion of hearts. We are the Church of God, a vital part of the universal church in the area of this diocese. Hence, this communion extends not only within our diocese but also with the other dioceses around. We are church together. Let us go back determined to nurture our priestly friendships, to speak well of one another, to pray for one another, to defend each other, to promote each other, and to stand together in charity. And therefore, my second word to you is to move from isolation to communion. Third, from administration to mission. நமது பணிகள் நிர்வாகத்துக்காக மட்டுமல்ல, நற்செய்தியின் அறிவிப்புக்காக. சிறு சிறு இடங்களிலும் நம்பிக்கையின் விதைகளை நாம் வளர்க்க முடியும். We all know the weight of administration, the endless accounts, files, repairs, projects, and reports. But this retreat reminds us that we are not ordained to maintain structures, but to announce salvation. We are not a business or an advertisement company, but a family, the family of God. Every plan, every committee, every budget has only one purpose: that Christ may be known, loved, and followed. With Saint Richard of Chichester, we pray, day by day, O dear Lord, three things I pray: to see Thee more clearly, to love Thee more dearly, to follow Thee more nearly, day by day. It's a beautiful prayer. Oh dear Lord, three things I pray: to see Thee more clearly, to love Thee more dearly, to follow Thee more nearly, day by day, every day. Even in the smallest parish or substation, even through the humblest service of an assistant parish priest, the kingdom of God grows quietly through our fidelity. Our services are needed more in the outposts of the diocese than in the center. So, my third message to you is to move from administration to mission. 4. From clericalism to compassion. மக்கள் நம்மிடம் முழுமையை எதிர்பார்ப்பதில்லை. We are not perfect people. அவர்கள் நெருக்கத்தையும் கருணையும் தான் தேடுகிறார்கள். Our people do not look for perfect managers. They look for shepherds, close, gentle, merciful. Pope Francis keeps calling us to be shepherds who have the smell of the sheep. Let us know the names of the sheep and look them in their eyes. They are not crowds or herds, but precious persons, individuals. Let us carry back from this retreat the tenderness of Christ, the humility that washes feet, the mercy that forgives Peter, the compassion that heals the wounded and the sick, the concern that includes the excluded. Let our priesthood be marked not by power but by proximity, not by titles but by tears wiped away. Let us not rush through our parish streets in our cars and motorbikes. Let us walk through them so that we will see our people in concrete
and have a word with each of them. This will make us identify ourselves with them, not only just offer them church services. The fifth point, from charity to justice. அன்பு நமது குருத்துவத்தின் அடிப்படை, ஆனால் நீதியே அதன் நிறைவு. அன்பு நீதியாக மாறும் வரை கிறிஸ்துவின் பணி முழுமை அடைவதில்லை. Charity is the foundation of our priestly service, but justice is its fulfillment. We do many works of charity, feeding the hungry, helping the poor, comforting the sick. Yet charity alone is not enough. Charity can be offensive to the receiver. What the poor man needs is his due, justice, which is not forthcoming in our society and often even in the church. True love seeks to transform the structures that cause suffering. There can be no peace without justice, no mercy without truth. Let our compassion become courageous, defending the dignity of the poor, raising our voice for those who are voiceless, and standing with those who are forgotten. This is the gospel of Christ, good news to the poor, freedom for the oppressed, and hope for the broken. So my fifth word to you was moving from charity to justice. Number 6, from popular devotion to the Eucharistic piety. மக்களின் பொது பக்தி வாழ்க்கை பெரும் செல்வம், ஆனால் அதன் உச்சம் நற்கருணை. நாம் பணி அந்த பக்தியை நற்கருணை மையத்திற்கு கொண்டு செல்வதுதான். The faith and devotion of our people are a treasure. Their rosaries, their novenas, their fasts, their Marian feasts are deep roots of faith. But all these devotions must ultimately lead to the Eucharist, the source and summit of Christian life. Our pastoral duty is to respect and nurture popular piety, but also to guide it towards the Eucharistic table, where our people meet the living Christ. When devotion flows into the Eucharistic worship, faith matures and the church becomes truly alive. Let us examine why our Sunday attendance keeps diminishing while people go to shrines in their thousands. And therefore, my sixth word is to move from popular devotion to the Eucharistic piety. 7, from weariness to wonder. நமது அழைப்பின் அதிசயத்தை மறக்காமல் தினமும் ஆச்சரியப்பட கற்றுக்கொள்வோம். Like a baby who opens its eyes and wonders at everything around. இறைவன் இன்னும் நம்மை நம்புகிறார். நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய் என்று அழைக்கிறார். Finally, brothers, let us never lose the wonder of our vocation, lose sight of the wonder of our vocation. The ability to wonder is a precious gift. Every Mass, every confession, every anointing, every baptism, these are sacred miracles happening through our hands. A greeting from an old man, a smiling child, a wish from a parishioner, all are wonders if only we have the eyes to see them. Let us not take for granted the love that people bestow on us so abundantly. Familiarity can dull the sense of mystery, but this retreat calls us to see again with grateful eyes. It calls us to see the omnipresent love that envelops us
the brother sun and the sister moon, who have watch over us, the mother earth and the sister water that feed us, the animals with hooves and wings that accompany us. Everything is grace. Wondering is adoration. Adoration is nothing but wondering at the marvels of the Lord. We are not perfect, yet God still trusts us. He still calls us by name and says, "Do you love me? Feed my sheep." So my last phrase to you is to move from weary workers to people who have the gift of wonder and astonishment. I conclude, as we conclude this retreat, let these 7 words echo in our hearts: presence, communion, mission, justice, compassion, Eucharist, and wonder. Remain each day in the presence of the Lord. Live in communion with your bishop, your brother priests, your people. Work for justice that springs from true charity. Keep the Eucharist at the center of your daily life and ministry. And adore the Lord, looking at the wonder of our own being and of all that surrounds us. May Mary, the mother of priests, accompany us. She is the embodiment of all the qualities mentioned above. May she keep alive in us the flame of love and service. And may the grace of this retreat bear fruit in holiness, peace, and joy, for the glory of God and the good of His people and our people. காணிக்கை தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ. பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு நமக்காய் இன்னுயிர் தருகின்றார். நாளும் பொழுதும் அவரில் வளர அமர்ந்த நீருக்கு அழைக்கின்றார். நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு நமக்காய் இன்னுயிர் தருகிறார். நாளும் பொழுதும் அவரில் வளர அமர்ந்த நீருக்கு அழைக்கிறார். ஆடுகள் நாமும் உயிர் பெறவே, ஆடுகள் நாமும் உயிர் பெறவே, திருப்பலியில் தினமுடைகின்றார்,
திருப்பலியில் தினமுடைகின்றார். காணிக்கை தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் ஆட்சிக்காகவும் கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணி ஆகிய புனித இஞ்ஞாசியாரை அவரது மறைசாட்சியத்தின் பாடுகளால் தூய அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் இறைப்பற்றுடன் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புகிறோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அந்தியோக்கு நகர் புனித இஞ்ஞாசியார் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகம் அனைத்திற்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது அன்பு திருச்சபையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ இந்த திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்கும் எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே திருமுன் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தின் ஜெபங்களுக்கெல்லாம் கனிவோடு செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு கிடக்கும் உடைய பிள்ளைகளை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தொளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு சாரலில் நடைகாலை போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நடைதாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் வாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுதராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. உன் வாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளே நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும்
என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம், வாழ்வு ஒளியேற்றவா. Dear fathers, after the Mass, we'll be having the photo with our vestments in front of the main altar. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அந்தியோக்கு நகர் புனித இஞ்ஞாசியாரின் விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. இதனால் நாங்கள் சொல்லிலும் செயலிலும் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்க
எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே, இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாழ்ச்சியினால் ஆளும் ஜெப மாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம், அருளால் அருளால் அம்மா உன் அருளால். தந்தை மகன் தூய ஆவியரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்று